சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தற்காலிக ஆசிரியர்கள் கட்டாயம் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தற்காலிகமாக நியமிக்கப்படும் ஆசிரியர்கள் அனைவரும் கட்டாயமாக தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கும் நடைமுறையை பள்ளி கல்வித்துறை அனுமதிக்கிறது. மேலும் பள்ளி மேலாண்மை குழு அதாவது SMC மூலம் இந்த நியமனங்களை மேற்கொள்ளப்படுகிறது. தற்காலிக ஆசிரியர்களை நியமிப்பதற்கான காரணம் என்னவென்றால், அரசு பள்ளிகளில் பல ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளன. குறிப்பாக 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அதிக அளவில் காலியிடங்கள் உள்ளன. தேர்வுகளின் போது மாணவர்களுக்கு கற்பிக்க தற்காலிக ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த நிலையில் பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கும் போது அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். ஆசிரியர்களின் தகுதி, திறமை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கற்பிக்க கூடியவர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் இந்த தற்காலிக நியமனங்கள் மூலம் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்த முடியும். பள்ளிகளில் பாடங்கள் தடையின்றி நடத்தப்படுவதை உறுதிப்படுத்தவும் இது உதவுகிறது. இந்த நிலையில் அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி தற்காலிகமாக நியமிக்கப்படும் ஆசிரியர்கள் அனைவரும் கட்டாயம் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் அனைத்து வகை ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கவுன்சிலிங் தொடர்பாக பள்ளி கல்வித்துறை சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது. மாறுதல் கோரும் விண்ணப்பங்களை 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை இணையத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களின் மாறுதல் விண்ணப்பத்தை தலைமை ஆசிரியரால் ஒப்புதல் செய்யப்பட்ட பின்னர் முதன்மை கல்வி அலுவலர்கள் சரிபார்த்து ஒப்புதல் அளிக்க வேண்டும். மாறுதல் கோரும் விண்ணப்பத்தில் முன்னுரிமை கோரி விண்ணப்பிக்கும் போது அதற்கான உரிய அலுவலரால் அளிக்கப்பட்ட ஆதாரத்தை இணையத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். மேலும் தற்போது பணியாற்றும் பள்ளிக்கு மாறுதல் பெற்ற வகை, விருப்ப மாறுதல், மனமொத்த மாறுதல், நேரடி நியமனம், பதவி உயர்வு, நிர்வாக மாறுதல், அலகு மாறுதல், பணி நிரவல் இவற்றில் எந்த வகை என்பதை உரிய ஆதாரத்துடன் பதிவேற்ற வேண்டும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.